மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது புதிய நம்பிக்கை என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். மேரி ஜேன் தன்னுடைய கையில் அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டத் தொடங்கிய பொழுது வில்சனினுடைய இரு பெண் குழந்தைகளுள் சிறுமியாக இருந்தவள், புத்தகத்தை என்னிடம் கொடு, நீ இதை எடுக்கக்கூடாது, உன்னால் இதனை படிக்க முடியாது என்று மேரியிடமிருந்து வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். முதலில் மேரிக்கு ஒன்றும் புரியவில்லை. சும்மா நான் அதை பார்த்துவிட்டு தருகிறேன், நான் ஒன்றும் அதை சேதப்படுத்தி விட மாட்டேன், பத்திரமாக வைத்திருப்பேன் என்று சொல்கின்றாள். எனக்கு அது எப்படி தெரியும்? புத்தகங்கள் படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை, படிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான். அதனை நீ முதலில் தெரிந்து கொள் என்று சொல்லி புத்தகத்தையும் மேரியிடமிருந்த விளையாட்டு சாமான்களையும் வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டார்கள். நட்புணர்வு என்பது இல்லாத அந்த இடத்திலிருந்து உடனே வெளியேறினாள் மேரி. அவள் அப்படி என்ன பெரிய தவறை செய்துவிட்டாள்? ஒரு புத்தகத்தை தானே தொட்டிருக்கின்றாள், அதற்கு போய் இப்படியாம். இவ்வாறு பல யோசனைகளுக்கு நடுவே மேரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். ஆம், நான் படிக்க வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் எழுத படிக்கப் போகிறேன் என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டாள். அன்றைய நாள் முழுவதும் எத்தனை முறை இந்த வார்த்தைகளை சொன்னாள் என்பது தெரியாது. அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வயல்களிலிருந்து என்னை வெளியே அழைத்து கொண்டு போ, நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நான் எப்படியாகினும் நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்கின்றாள். பருத்திக்காட்டை விட்டு மதிய உணவிற்காக குடும்பம் வீட்டிற்கு சென்ற பொழுது மேரி தன்னுடைய தந்தையிடம் சென்று, நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியுமா அப்பா என்று கேட்கின்றாள். அடடே மேரி செல்லம், இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதேம்மா என்று அப்பா கூறுகின்றார். நான் எப்படியேனும் படிக்க வேண்டும் அப்பா, எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றாள். ஆனால் அங்கே எந்த பள்ளியும் இல்லை, புத்தகங்கள் இல்லை, எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. அங்கிருந்ததெல்லாமே பருத்தி விளையக்கூடிய பருவகாலம் மட்டும்தான். நான் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்க விரும்புகின்றேன் என்று மேரி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். பருத்தி மூட்டையை சுமந்து கொண்டு தன்னுடைய வீட்டில் இறக்கி வைக்கக்கூடிய அந்த சமயத்தில் தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதை பார்க்கின்றாள். நான் தான் மிஸ் வில்சன், உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும். இந்த பருத்தி எடுக்கக்கூடிய வேலைகள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதனை முடித்துக்கொண்டு உடனடியாக நீ மேயஸ் வெள்ளிக்கு வா என்று சொல்கின்றார். வேகமாக வயல்களுக்கு திரும்பிச் செல்கின்றாள். இப்போதே வாருங்கள், சீக்கிரமாக அந்த மூலையில், பிறகு இங்கே பருத்தி எடுங்கள், மசமசவென்று நிற்காதீர்கள் என்று எல்லோரையும் அவசரப்படுத்துகின்றாள். தான் ஒரு புதிய மனுஷியாக ஆகிவிட்டதைப் போல மற்றவர்கள் உணர்ந்தார்கள். அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியின் காதுகளில் இத்தனை நாள் ஒலித்து கொண்டிருந்த அந்த வார்த்தைகள் அவருடைய ஆன்மாவிலிருந்து என்றென்றைக்குமாக துடைத்தெறியப்படப் போகின்றது. புதிய நம்பிக்கையானது பிறந்திருக்கின்றது. அந்த வீட்டிலிருந்து அந்த தலைமுறையில் படிக்கப் போகின்ற முதல் ஆள் மேரி ஜேன் தான். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவர்களே. இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக. மேரி பள்ளிக்கு சென்று கல்வி கற்றாரா, அதன் பிறகு என்ன செய்தார், எப்படி அவருடைய வாழ்வில் உயர்ந்தார் என்பதை பற்றியதுதான் மீதமுள்ள பாடப்பகுதியானது. பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 114 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா?
நன்றி. அந்த வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கம் இருந்த மேசையின் மீது பல தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த குடும்பத்தில் எந்த ஒருவரும் எந்த காலத்திலும் அதை படிப்பதற்கு முடிந்ததே இல்லை. ஏனென்றால் யாருக்கும் படிக்க தெரியாது. அவர்களுடைய வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கம் ஒரு மேசை இருக்கின்றது. அந்த மேசையின் மீது பல தலைமுறை காலமாக ஒரு பைபிளானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒருவரும் எந்த ஒரு காலத்திலும் சரி, பல தலைமுறைகளாக இருக்கின்றது, எந்த தலைமுறையை சார்ந்தவர்களும் அதனை எடுத்து படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்ததே இல்லை. ஏனென்றால் அவர்கள் யாருக்குமே படிக்க தெரியாது. இந்த பைபிளையும் இனி படித்து விடுவேன், எல்லோருக்கும் படித்து காட்டவும் செய்வேன், மேரி தனக்குத்தானே முணுமுணுக்கின்றாள். எந்த தலைமுறையும் படிக்காதிருக்கக்கூடிய இந்த பைபிளையும் நான் படிப்பேன், அனைவருக்கும் அதில் இருப்பதை நான் படித்து காட்டுவேன் என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொள்கின்றாள் மேரி. மேயஸ்வெல்லியில் பெரிய கடை அது. உனக்கு என்ன வேண்டும் மேரிமா? சாம் அவளை கேட்டார். எழுதுவதற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கப்பா. கடைக்காரர் ஒரு சதுர வடிவ கனமான கருப்பு பலகை ஒன்றை அவர்களிடம் எடுத்து காட்டினார். இதுதான் சிலேட். இந்த சிறிய வெள்ளை சாக்பீஸ் துண்டினால் நீங்கள் இந்த பலகையின் மீது எழுதலாம் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். மேயஸ்வெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடை. உனக்கு என்ன வேண்டும்? நீ படிப்பதற்காக செல்கின்றாய், உனக்கு என்ன வேண்டும் என்று மேரியிடம் கேட்கின்றார். எழுதுவதற்கு பயனுள்ளதாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் என்று சொல்கின்றாள். கடைக்காரர் ஒரு சதுர வடிவ கடினமான ஒரு கருப்பு பலகை ஒன்றை எடுத்து அவர்களிடம் காட்டுகின்றார். இதனுடைய பெயர்தான் சிலேட் என்பது. இந்த சிறிய வெள்ளை சாக்பீஸ் துண்டினால் நீங்கள் இந்த பலகையின் மீது எழுதலாம். இதனை எழுதிய பிறகு மீண்டும் அழித்து நீங்கள் பயன்படுத்தலாம் என்று அந்த கருப்பு பலகையினை எடுத்து காண்பிக்கின்றார். இனி சிலேட்டின் மீது வெள்ளை சாக்பீஸை கொண்டு அவளால் கோடுகளை, படங்களை வரைய முடியும். பிறகு எப்படி எழுதுவது என்று அவள் அறிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து அவள் எழுத முடியும். எழுதுவாள், எழுதிக்கொண்டே இருப்பாள். அப்பாவும் மகளும் வீட்டுக்கு வந்தபோது அனைவரும் அடுத்து வரப்போகிற நாள் குறித்தே பேசிக் கொண்டிருந்தார்கள். நாளை மேரி ஜேன் பள்ளிக்கூடம் செல்லப்போகும் முதல் நாள். இனி அந்த சிலேட்டின் மீது வெள்ளை சாக்பீஸை வைத்துக்கொண்டு அவள் கோடுகளை வரைவாள், படங்களை வரைவாள். எப்படி எழுதுவது என்பதை அறிந்து கொண்டாள் என்றாள். அந்த நிமிடத்திலிருந்து அவளால் அதில் எழுத முடியும். எழுதுவாள், எழுதிக்கொண்டே இருப்பாள். அப்பாவும் மகளும் வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டுக்கு வந்த பிறகு அனைவருமே அடுத்து வரப்போகின்ற நாளை பற்றித்தான் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் மேரி ஜேன் பள்ளிக்கூடம் செல்லப்போகின்ற நாளைதான். அதனால்தான் அந்த நாளை பற்றியே அனைவருமே பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். எப்படி பள்ளிக்கு சென்று படிப்பது, எப்படி படிக்கப் போகின்றாள், என்ன செய்யப் போகின்றாள் என்று அதனை பற்றியே தான் அனைவரும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். மேரியின் சகோதரர்களும் சகோதரிகளும் சொன்னார்கள், நீ எங்களுக்கும் சொல்லித்தர வேண்டும், சரியா? OS, நான் கற்றுக்கொண்டதை எல்லாம் உங்களுக்கும் சொல்லித் தருகிறேன் என்று அவள் உறுதியளித்தாள். மேரியினுடைய சகோதரர்கள் சகோதரிகள் மேரியிடம் சொல்கின்றார்கள், நீ படிச்சுட்டு வந்ததை எங்களுக்கு சொல்லித்தரணும், சரியா அப்படின்னு கேட்கின்றார்கள். கண்டிப்பாக, நான் என்ன கற்றுக்கொள்கின்றேனோ அதை அனைத்தையும் நிச்சயமாக உங்களுக்கும் நான் சொல்லித்தருவேன் என்று அவர்களிடம் உறுதியளிக்கின்றாள் மேரி. புரிந்ததா மாணவர்களே? அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாகவே அவள் புறப்பட தயாராகிவிட்டாள். மேரியுடன் அவருடைய அப்பாவும் கூட சென்றார். மேயஸ்வெல்லிக்கு போய் சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் 5 மைல்கள். அந்த புழுதி படிந்த சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் 5 மைல்கள் அவள் நடக்க வேண்டும். மேரி ஜேன் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்பொழுது கணக்கு பார்க்க முடியும்,
அவளுடைய அக்கம்பக்கத்தவர் கருப்பின மக்கள், வெள்ளை நிற மக்கள் இருவருமே சம்பள கணக்கோ கொடுக்கல் வாங்கல் குளறுபடியும் எதுவென்றாலும் மேரியிடமே கொண்டு வந்தார்கள். அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாகவே எழுந்து பள்ளிக்கு செல்வதற்கு புறப்பட தயாராகிவிட்டாள் மேரி. மேரியுடன் அவளை அழைத்து செல்வதற்காக அவருடைய அப்பாவும் கூட சென்றார். மேயஸ்வில்லிக்கு அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டிலிருந்து சென்று சேர வேண்டுமென்றால் 5 மைல் தூரங்கள் நடக்க வேண்டும். அந்த புழுதி படிந்திருக்கக்கூடிய சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் 5 மைல்கள் அவள் நடக்க வேண்டும். மேரி ஜேன் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்பொழுது கணக்கு பார்க்க முடியும். அவருடைய அக்கம்பக்கத்தவர் கருப்பின மக்கள், வெள்ளை நிற மக்கள் இருவருமே சம்பள கணக்காக இருந்தாலும் சரி, அல்லது கொடுக்கல் வாங்கலில் ஏதேனும் குளறுபடிகள் ஏற்பட்டாலும் சரி, உடனே மேரியிடம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த கணக்கினை பார்த்து எங்களுக்கு சரியாகச் சொல். எங்களுடைய கணக்கு சரியாக இருக்கின்றதா? கொடுக்கல் வாங்கலில் ஏதேனும் குளறுபடி ஏற்பட்டிருக்கின்றதா? எங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமானது வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை பற்றி எல்லாமே மேரியிடம் கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் கணக்கினை தீர்த்து கொண்டார்கள். கருப்பர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உண்மையில் நியாயமான தொகைதானா என்று கூட கணக்கிட தெரியவில்லை. வெள்ளைக்காரர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை வாங்கி கொள்ள வேண்டியவர்களாகவே இருந்தார்கள் கருப்பர்கள். கருப்பின மக்களுக்கு எழுதுவதற்கோ அல்லது படிப்பதற்கோ தெரியவில்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சம்பளம் உண்மையில் நியாயமான தொகைதானா என்று கூட அவர்களுக்கு கணக்கிட தெரியாது. தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் கொடுக்கப்படுகின்றதா, அப்படி கொடுக்கப்படுகின்ற ஊதியமும் சரியானதாக இருக்கின்றதா என்பதை எண்ணி பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு தெரியாது. வெள்ளைக்காரர்கள் ஊதியம் என்று எதை கொடுக்கின்றார்களோ அதையே வாங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருந்தார்கள் கருப்பின மக்கள். மேரி தனது பள்ளியில் மேலும் புதிதாய் கற்றுக்கொண்டு வந்தாள். தனது பாதையில் மெதுவாக உயர போய்கொண்டிருக்கிறோம் என்று மனதில் அசை போடுவாள். பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன. அந்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் இருந்தது. இதுதான் தங்கள் வாழ்க்கையில் காணும் முதல் பட்டமளித்தல் விழா என்பதனால் மேயஸ்வில்லியின் மக்களுக்கு அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. மேரி தன்னுடைய பள்ளியில், தான் படிக்கின்ற பள்ளியில் மேலும் புதிதாக புதியவற்றை எல்லாமே கற்றுக்கொண்டே வந்தாள். தன்னுடைய பாதையில் தான் மெதுவாக உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து தன்னுடைய மனதில் அவள் அசை போடுகின்றாள். இப்படியாக அவள் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் பள்ளிக்கூடத்தினுடைய சில வருடங்கள் ஓடி மறைந்து விட்டது. அன்று வருடத்தினுடைய கடைசி நாள். பள்ளிப்படிப்பானது முடியக்கூடிய அந்த தருணம் மேரிக்கு பட்டமளித்தல் விழாவானது இருந்தது. அந்த விழாதான் தங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய முதல் பட்டமளித்தல் விழா என்றதனால் மேயஸ்வில்லியினுடைய மக்களுக்கு அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருந்தது. ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாருமே பள்ளி சென்று கல்வி கற்றதில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது முதலாக மேரி பள்ளிக்கு சென்று கல்வி கற்கக்கூடிய அந்த நிலையில் இன்று அந்த பள்ளிப்படிப்பை முடித்து பட்டமளித்தல் விழாவானது நடைபெற இருக்கின்றது. இது தங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஆனந்தத்தில் திகழ்கின்றார்கள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. இந்த பட்டமளிப்பு விழாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளமாக்களை வழங்குவது. மதிப்புமிக்க வெள்ளைத்தாள் சுருள்களில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும்.
அந்த பட்டமளிப்பு விழாவினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்வது அவர்கள் படித்ததற்கான சான்றிதழை வழங்குவது, டிப்ளமோக்களை வழங்குவது. மதிப்புமிக்க ஒரு வெள்ளைத்தாள் சுருளானது இருக்கும். அந்த வெள்ளைத்தாள் சுருள்களில் இந்த பட்டம் பெறுகின்ற மாணவர்கள், இந்த பட்டத்தை பெறுகின்ற மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். மேரியினுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மேரி தன்னுடைய டிப்ளமோவை வாஞ்சையுடன் பெற்றுக்கொண்டாள். பூ போல அதனை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மேஜையில் இருந்த புத்தகத்தை தான் கையில் எடுத்தபோது அதை ஒரு சிறுமி பிடுங்கிக் கொண்ட அந்த நாள் நினைவில் ஆடியது. உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். மேரியினுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகின்றார்கள். வரிசையாக ஒவ்வொருவராக அழைத்து பட்டம் வழங்குகின்றார்கள். அதே வரிசையில் மேரியினுடைய பெயரும் வருகின்றது. மேரி மேடை ஏறி தன்னுடைய டிப்ளமோவை மிக அன்போடு அதனை பெற்றுக்கொள்கின்றாள். பூவை போல அதனை தன்னுடைய கைகளில் ஏந்தி தன்னுடைய நெஞ்சோடு அதனை அணைத்து கொள்கின்றாள். மேஜையின் மீது வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் கையில் எடுத்த பொழுது அதை ஒரு சிறுமி பிடுங்கிக் கொண்ட அந்த நாள் நினைவு மனதில் ஆடியது. உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும், ஏன் ஒரு பொழுதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைகின்றாள். விழா முடிந்தது. இரைச்சலும் சந்தோஷமும் நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரி ஜேனை தோளோடு அணைத்தபடி, மேரி ஜேன், இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய்? எனக்கு தெரியவில்லை மிஸ். நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன். கருப்பர்கள் எப்போதாகிலும் கல்லூரிக்கு போயிருக்கிறார்களா? இல்லை, மிக அபூர்வம்தான். ஆனால் நீ போக முடியும். அதற்கு நீ முதலில் உயர்நிலைப் பள்ளிக்கு போயாக வேண்டும். விழா முடிந்துவிட்டது. இரைச்சலும் சந்தோஷமும் நிறைந்த அந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரி ஜேனை தன்னுடைய தோளோடு அணைத்தபடி, மேரி ஜேன், நீ என்ன செய்ய போகின்றாய் என்று கேட்கின்றார். எனக்கு அது என்ன செய்வது என்று தெரியவில்லை மிஸ். ஆனால் என்னுடைய படிப்பை நான் மேன்மேலும் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கருப்பின மக்கள் எப்பொழுதாவது கல்லூரிக்கு சென்றிருக்கின்றார்களா என்று கேட்கின்றார். இல்லை, அது மிக அபூர்வமான ஒன்று. அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லை. மிகவும் அரியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உன்னால் போக முடியும். நீ கல்லூரி சென்று கல்வி பயில முடியும். அதற்கு நீ முதலில் உயர்நிலைப் பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொல்கின்றார். மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு வீட்டிற்கு திரும்பியதும் தனது படிப்பை எப்படியாகிலும் தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டாள். மேரி இப்போது எழுத படிக்க தெரிந்தவள். உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னால் இப்போது அவள் உடனே அதற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும். இந்த பெருமித உணர்வுடனே மேரி மற்றவர்களுடன் சேர்ந்து பருத்திக்காட்டுக்கு வேலைக்கு திரும்பினாள். மேரி தன்னுடைய பட்டத்தினை வாங்கி கொண்ட பிறகு தங்களுடைய வீட்டிற்கு திரும்புகின்றாள். மேலும் தான் தொடர்ந்து படிக்க வேண்டும், எப்படியாவது தன்னுடைய படிப்பை தொடர்ந்தாக வேண்டும், எப்படியாவது தன்னுடைய படிப்பை தொடர்ந்தாக வேண்டும் என்று தன்னுடைய மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். ஏனென்றால் மேரி இப்பொழுது எழுத படிக்க தெரிந்தவள். உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னால் இப்போது அதற்கு உடனே அவளால் பதிலடி கொடுக்க முடியும். ஏனென்றால் மேரிக்கு எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். இந்த பெருமித உணர்வோடு மேரி மற்றவர்களோடு சேர்ந்து பருத்திக்காட்டிற்கு வேலைக்கு செல்கின்றாள். நாட்கள் சென்றன. ஒரு நாள் பருத்தி வயல்களை நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்திலிருந்து மேரி பார்த்தாள். மேரி, அந்த குரலை கேட்டதும் தெரிந்துவிட்டது வந்தவர் மிஸ் வில்சன் என்பது. உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் மேரி. மேற்கு பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறார்.
அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும், தயாராகு என்றார் வில்சன். பல நாட்கள் கடந்துவிட்டது. அவருடைய ஆரம்ப கல்வி படிப்பை முடித்து பல நாட்கள் கடந்துவிட்டது. தன்னுடைய பருத்திக்காட்டில் தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றாள் மேரி. ஒரு நாள் பருத்தி வயல்களை நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்திலிருந்து பார்க்கின்றாள். மேரி என்று குரல் கேட்கின்றது. அந்த குரலை கேட்டவுடனேயே மேரிக்கு தெரிந்துவிட்டது வந்திருப்பவர் மிஸ் வில்சன் என்பது. உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்றை வைத்திருக்கின்றேன் மேரி. மேற்கு பகுதியில் வாழக்கூடிய ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையினுடைய படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கின்றார். ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையினுடைய படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கின்றார். அதனை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றாய். நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும். நீ மேலே படிப்பதற்காக இங்கிருந்து நகரத்திற்கு நீ செல்ல வேண்டும். அதற்காக நீ தயாராக இரு என்று சொல்கின்றார் வில்சன். மேரி சந்தோஷத்தில் குதித்தாள். வீட்டை பார்த்து ஓடினாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகப் போகிறேன். பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடி ஓடி சொன்னாள். பருத்தி வயல்களில் மேரி ஜேனின் நாட்கள் முடிவுக்கு வந்தன. மேரிக்கு மிகுந்த ஆனந்தம். வீட்டை நோக்கி ஓடுகின்றாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகப் போகிறேன், நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகப் போகிறேன் என்று பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடி ஓடி சொல்கின்றாள். வடிவேலு ஒரு படத்தில் சொல்வார் அல்லவா, நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு. அதே போல் மேரி ஆனந்தத்தில் பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடிப்போய் சொல்கின்றாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஓடுகின்றாள். பருத்தி வயல்களில் மேரி ஜேனியினுடைய நாட்கள் முடிவுக்கு வந்தன. அடுத்த பள்ளியாண்டின் தொடக்கம் வரப்போகிறது. இன்னும் சில நாட்களே உள்ளன. மேரி தயாரானாள். குடும்பத்தாரும் அக்கம் பக்கத்தவரும் மேரியை குறித்து பெருமிதமடைந்தார்கள். அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. வாங்க சீக்கிரம், ரயிலுக்கு நேரமாகிவிடும். நான் தாமதமாக போக விரும்பவில்லை. வீட்டின் வாயிற்படியில் பொறுமை இழந்து தவித்து நின்றாள் மேரி. அவர்கள் எல்லாருமாக வீட்டை விட்டு புறப்பட்டதும் மண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துடன் வந்து சேர்ந்தார். வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிடுகின்றார். அடுத்த பள்ளியாண்டினுடைய தொடக்கம் தொடங்கிவிட்டது. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது பள்ளி தொடங்குவதற்கு. மேரி அதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றாள். அவருடைய குடும்பத்தாரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் அந்த மேயஸ் வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுமே மேரியை குறித்து பெருமிதமடைகின்றார்கள். நம்முடைய பகுதியிலிருந்து முதலில் உயர்நிலை பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்மணி என்று மேரியை நினைத்து அனைவருமே பெருமிதம் அடைகின்றார்கள். அவள் பள்ளிக்கு புறப்பட வேண்டிய நாளும் வந்துவிட்டது. வாங்க அனைவரும், சீக்கிரம் வாருங்கள், ரயிலுக்கு நேரமாகிவிடும். நான் தாமதமாக செல்வதற்கு விரும்பவில்லை என்று தன்னுடைய வீட்டின் வாயிற்படியில் தயாராகி அனைவரையும் எதிர்பார்த்து பொறுமையிலிருந்து தவித்து நிற்கின்றாள் மேரி. அவர்கள் எல்லோருமே வீட்டை விட்டு புறப்பட தயாராகின பொழுது அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் தன்னுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய வாகனத்தோடு வந்து சேர்கின்றார். அனைவரும் வண்டியில் ஏறுங்கள் என்று அவர்களுக்கு அன்பு கட்டளையிடுகின்றார். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் நடந்து போகக்கூடாது. பாட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வண்டி புறப்பட்டது. ஒவ்வொரு தெருவிலும் சில பேர் வந்து கூட சேர்ந்து கொண்டார்கள். சாம், கொஞ்சம் பொறு, இதோ நாங்கள் வருகிறோம். மேலும் சிலர் புறப்பட்டனர். அந்த குழு மென்மேலும் பெரிதாகிக் கொண்டே சென்றது. அவர்கள் ரயில் நிலையத்தை அடைந்தபோது அங்கு இன்னும் பலரும் காத்திருந்தார்கள். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் நடந்து செல்லக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய பகுதியிலிருந்து ஒரு பெண் முதலில் நகரத்திற்கு சென்று உயர்நிலை பள்ளி படிப்பு படிக்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தருணத்தில் நீங்கள் நடந்து செல்லக்கூடாது. அதற்காகத்தான் நான் என்னுடைய வாகனத்தை எடுத்து வந்தேன் என்று சொல்கின்றார். பாட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை.
அனைவரும் வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். வண்டி புறப்பட்டது. ஒவ்வொரு தெருவை கடந்து செல்லும் பொழுது ஒரு சிலர் கூட வந்து சேர்ந்து கொண்டார்கள். கொஞ்சம் பொறுங்கள், நாங்களும் வந்து விடுகின்றோம் என்று ஒவ்வொரு தெருவிலும் ஒரு சிலர் என்று அந்த குழுவானது பெரிதாகி கொண்டே சென்றது. அவர்கள் ரயில் நிலையத்தை சென்று அடைந்த பொழுது அங்கு இன்னும் பலர் காத்திருந்தார்கள், அவர்களை வரவேற்று வழியனுப்புவதற்காக. வண்டி போய் நிலையத்தில் நின்றதுதான் தாமதம். மேரி தாவி குதித்து இறங்கினாள். மிஸ் வில்சன், இதோ நான் இங்கே இருக்கிறேன். மேரியை அணைத்து கொண்ட வில்சன் அவள் செல்ல வேண்டிய இடம், சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை விளக்கிச் சொன்னார். அவர்களுடைய வாகனமானது தொடர்வண்டி நிலையத்தில் போய் இறங்கியது. உடனே மேரி தாவி குதித்து இறங்கினாள். மிஸ் வில்சன் எங்கே இருக்கின்றார்? அவரை தேடி சென்று, மிஸ் வில்சன், நான் இங்கே இருக்கின்றேன் என்று மேரி சொல்கின்றாள். மேரியை பார்த்தவுடனே மேரியை அணைத்து கொண்ட மிஸ் வில்சன், நீ செல்ல வேண்டிய இடம், நீ சந்திக்க வேண்டிய ஆசிரியர் இவர்தான் என்று அதனை பற்றிய குறிப்புகளை எல்லாமே விளக்கமாக சொல்கின்றார். அந்த கௌரவத்திற்குரிய சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள். புகை வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மேலெழுந்து விழுந்த புகையும் சத்தமும் அவர்களுக்கு தெரிவித்தன. குட்பை மேரி, குட்பை, வெற்றி உண்டாகட்டும், குட்பை மேரி. வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லோரும் கையசைத்து விடைபெற்றாள். ரயில் வேகம் எடுத்தது. அத்தனை பேரினுடைய கௌரவத்திற்குரிய, பாராட்டுதற்குரிய அந்த சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள். புகைவண்டியானது வந்து கொண்டிருக்கின்றது என்பதை மேலெழுந்து தெரிந்த புகையும் சத்தமும் அவர்களுக்கு தெரிவித்தது. குட்பை மேரி, குட்பை, உனக்கு வெற்றி உண்டாகும் என்று பலர் வாழ்த்தொலிகள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். எல்லோருக்குமாக கை அசைத்து விடைபெற்று கொண்டாள் மேரி. தொடர்வண்டியில் ஏறிக்கொண்டாள். தொடர்வண்டியானது புறப்பட்டு செல்கின்றது, வேகம் எடுத்து செல்கின்றது. நகரத்திற்கு சென்று நிச்சயம் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்திருப்பாள். அதன் பிறகு கல்லூரிக்கு சென்று கல்லூரி படிப்பையும் முடித்து இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகங்களினுடைய குரலாக இருந்து அவர்களுக்கான ஒரு பள்ளியை உருவாக்கியதற்கு காரணமாக இருந்தவர்தான் இந்த கதையில் நாம் பார்த்த மேரி மெக்லியோட் பெத்யூன் என்பவர். புரிந்ததா மாணவர்களே? கல்வி என்பது எந்த அளவிற்கு இன்றியமையாத ஒன்றாக இருந்தது என்பதை பற்றியதைத்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். கல்வி மறுக்கப்பட்ட சூழலிலும் எப்படியாவது தான் கல்வி கற்றே ஆக வேண்டும், தன்னுடைய இனத்தினை, தன்னுடைய குழுவினரை கல்வியறிவு பெற்றவர்களாக மாற்றியமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த ஒரு மாபெரும் பெண்மணிதான் மேரி மெக்லியோட் பெத்யூன். நமக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த வாய்ப்பினை, கிடைப்பதற்கரியதாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கல்வியினை கற்று நம் வாழ்வில் மேன்மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது புதிய நம்பிக்கை என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். அந்த குடும்பத்தின் ஒரு பைபிளானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை யாரும் இதுவரை எடுத்து படித்ததே இல்லை. இனி என்னால் அதனை படிக்க முடியும், அனைவருக்கும் படித்து காட்டுவேன் என்று மேரி தனக்குத்தானே சொல்லிக்கொள்கின்றாள். மேரியினுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நீ எங்களுக்கும் சொல்லித்தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நிச்சயமாக நான் கற்றுக்கொண்டதை எல்லாம் உங்களுக்கும் சொல்லித்தருவேன் என்று உறுதியளிக்கின்றாள். அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாகவே புறப்பட தயாராகிவிட்டார்கள். மேரி ஜேன் தான் பெற்ற கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டே இருந்தாள். அவளால் இப்பொழுது கணக்கு பார்க்க முடியும். தன்னுடைய பள்ளியில் மேலும் புதிதாக கற்றுக்கொண்டே வந்தாள்.
தன்னுடைய பாதையில் தான் மெதுவாக உயர உயர போய்கொண்டே இருக்கின்றோம் என்று மனதில் ஆசைப்பட்டுக் கொள்வாள். பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஒடிமறைந்து அந்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் விழாவானது நடைபெற இருந்தது. அந்த விழாவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளமோக்களை வழங்குவது. இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். மேரியினுடைய பெயரை சொல்லி கூப்பிட்ட பொழுது அந்த டிப்ளமோவை வாஞ்சியோடு பெற்றுக்கொண்டாள். இனி உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைகின்றாள். தான் படிப்பை தொடர விரும்புகின்றேன் என்று சொல்கின்றாள். அதற்கு முதலில் உயர்நிலைப் பள்ளிக்கு சென்று நீ படிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் மிஸ் வில்சன். சில நாட்கள் தன்னுடைய பருத்திக்காட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது மேரியை பார்ப்பதற்கு மிஸ் வில்சன் வந்தார். ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கின்றார். அதனை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றாய். ஆதலால் நீ மேல் படிப்பிற்காக நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். தன்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை தொடர்வதற்கான நாளும் மேரிக்கு வந்துவிட்டது. தொடர் வண்டியில் புறப்பட தயாராகின்றார்கள். அவர்கள் புறப்படுவதற்கு மேரி புறப்பட்டு செல்வதற்கு அந்த மேயஸ் வில்லையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று கூடி நின்று மேரியை வழி அனுப்பி வைக்கின்றார்கள். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 114 மற்றும் 115. பக்கம் எண் 114 ஆத்மாவில் இருந்து என்றென்றைக்குமாக துடைத்தெறியப்படப் போகின்றன என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 115 வண்டியில் ஏறுங்கள் என்று அவர் அன்பு கட்டளையிட்டார் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 122. சிறுவினா. 4வது சிறுவினா. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை சுட்டி விளக்குக என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோணா தமிழ் முறையில் பக்கம் எண் 171 இடம்பெற்றுள்ளது. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை சுட்டி விளக்குக. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்னும் குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும். விளக்கம். முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும். முயற்சி இல்லாது இருப்பது அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும். பொருள்கோள் விளக்கம். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கைப் போலவே நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் ஆற்று நீர் பொருள்கோள் எனப்படும். மேலே காட்டிய திருக்குறளின் பொருளும் அவ்வாறே காண முடிவதால் ஆற்று நீர் பொருள்கோளில் வருகிறது. இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இதனை ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.